Okay, next problem. Find the Taylor's and Lorentz series expansion of f of z equal to z by z plus 1 into z plus 2 in first condition 1 less than modulus of z less than 2, second condition 1 modulus of z less than 1, third one modulus of z greater than 2. ஓகேங்களா, இது வந்து very சிம்பிளான ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். f of z இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், first you have to split by using partial fraction method and then you are applying the condition one by one. ஓகேங்களா, so அப்போ first என்னன்னு பாருங்க, given f of z equal to z by z plus 1 divided into z plus 2 by using partial fraction method. By using partial fraction method, என்ன இருக்கு, z divided by z plus 1 z plus 2. so இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க, a divided by z plus 1 plus b divided by z plus 2. ஓகேங்களா, so next என்னது காமன் டிவைசர். இது ரெண்டுக்கும் என்ன காமன் டிவைசர் பாருங்க, z plus 1 z plus 2. so இந்த காமன் டிவைசரால each term multiplied by common divisor, each term multiplied by common divisor, z plus 1 z plus 2 z plus 1 z plus 2. z plus 1 z plus 1 cancel, z plus 2 z plus 2 cancel. so what is the remaining, a into z plus 2 plus b into z plus 1. ஓகேங்களா, இங்க என்ன இருக்கு பாருங்க, LHS z plus 1 z plus 2. so இது வந்து கேன்சல் ஆயிடுங்களா, சேம் டேர்ம். so என்ன இருக்கு பாருங்க, இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து z இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு a into z plus 2 b into z plus 1. இங்க என்ன பண்ணணும், கம்பேர் coefficient of z, compare coefficient of z. z ஓட coefficient என்ன இருக்கு பாருங்க, 1 equal to இங்க என்ன இருக்கு, z ஓட coefficient a plus b. this is equation number 1. ஓகேங்களா, அதே மாதிரி next compare constant term, compare constant term. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து எதுவுமே இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவும் இல்ல, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2a plus b. ஓகேங்களா, so இது வந்து equation number 2. from equation 1 and 2, a plus b equal to 1, 2a plus b equal to 0. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, சைன் வந்து நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பிக்கு பி கேன்சல், ஸோ வாட் இஸ் தட் ஹியர், minus a equal to 1. so that is a equal to minus 1. a equal to minus 1 னா இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. இன் ஈக்குவேஷன் 1 இப்போ a என்னது 1 equal to minus 1 plus b. so b equal to 2, a equal to minus 1, b equal to 2. அதில் வந்து f of z ல எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூஸ். இங்கே f of z என்ன இருக்கு பாருங்க, f of z எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, a by z plus 1 b by z plus 2. a ன்ற இடத்துல minus 1 divided by z plus 1 plus 2 divided by z plus 2. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று 1 less than modulus of z less than 2. ஸோ இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், 1 less than modulus of z, அப்புறம் modulus of z less than 2. இப்போ என்னது 1 divided by modulus of z less than 1
modulus of z divided by 2 less than 1. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டிஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு, நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் வந்து இந்த செகண்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன பண்ண போறோம், வேரியபிளை வந்து வெளியே எடுத்துட்டு வரணும். செகண்ட் டேர்ம்ல கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வேரியபிளை வெளியே எடுத்துட்டு வரணும். செகண்ட் டேர்ம்ல கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு வரணும். இப்போ f of z f of z equal to -1 divided by இங்க என்ன இருக்கு பாருங்க, வேரியபிள் வந்து வெளியே எடுத்துட்டு வரணும். 1 plus 1 by z. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் 2 divided by இதுல என்ன இருக்கு பாருங்க, வேரியபிளை வந்து அவுட் சைட் கொண்டு வரணும். 2 into z by 2 plus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ -1 by z, 1 plus 1 by z whole power -1, 2க்கு 2 cancel, plus 1 plus z by 2 whole power -1. So -1 by z already நான் சொல்லிருக்கேன், நெகட்டிவ் இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவா எழுதணும். 1 plus 1 by z whole square etc. இங்க வந்து சாரி நெகட்டிவ் ஆல்டர்னேட்டிவா எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் 1 minus z by 2 plus z by 2 whole square minus, so minus 1 by z. ஓகேங்களா? 1 by z summation n equal to 0 to infinity. இப்போ ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும்போது -1 whole power n, ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும்போது -1 whole power n வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 1 by z என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு வந்து அப்படியே பவர் போகும். அதே மாதிரி இங்க சிக்மா n equal to 0 to infinity -1 whole power n z by 2 whole power n, z by 2 whole power n. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புரியுது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க. செகண்ட் ஒன்னு modulus of z less than 1, modulus of z less than 1 இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை இந்த f of zல அப்படியே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இங்க என்ன இருக்கு, 1 வந்து modulus of z less than 1 இருக்கு. ஸோ இங்க வந்து இது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், modulus of z by 1 less than 1. அப்போ கீழே என்ன இருக்கு பாருங்க, டினாமினேட்டர்ல வேரியபிள் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்துலையுமே வந்து வேரியபிள் வந்து வெளியே எடுத்துக்கணும். f of z equal to -1 by z plus 1 plus 2 by z plus 2. அப்போ ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணும், இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த கண்டிஷன்ல டினாமினேட்டர்ல வேரியபிள் இருக்கு. ஸோ இதுலயும் வேரியபிள் வந்து வெளியே எடுத்துட்டு வரணும். ஸோ -1 by இங்க 1 இருக்கு, 1 வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா z plus 1 தான் வரும். இங்க பாருங்க plus 2 divided by 2 வந்து அவுட்டர்ல கொண்டு வந்தீங்கன்னா z by 2 plus 1, 2க்கு 2 cancel. So minus 1 plus z whole power -1 plus 1 plus z by 2 whole power -1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி எழுதி போகணும், ஆல்டர்னேட்டிவ் சைனில் வரும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வருது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக 1 minus z plus z square minus, அதே மாதிரி இங்கே 1 minus z by 2 plus z by 2 whole square நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் மைனஸ் சமேஷன் n equal to 0 to infinity -1 whole power n z power n.
அதே மாதிரி இங்கே summation n equal to 0 to infinity minus 1 whole power n z by 2 whole power n. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷனுக்கு உரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் இருக்கு. வாட் இஸ் த தேர்ட் கண்டிஷன்? தேர்ட் கண்டிஷன் வந்து modulus of z greater than 2. Modulus of z greater than ஓகேங்களா? வந்து தேர்ட் கண்டிஷன் modulus of z greater than 2. ஓகேங்களா? greater than 2 நம்ம அப்படியே வந்து upside down தான் மாற்றி எழுதுகிறேன். 2 less than modulus of z. So 2 divided by modulus of z less than 1. இது வந்து z term. z term நமக்கு என்ன கண்டிஷன்? modulus of z less than 1 தான் கண்டிஷன். அப்போ வந்து இது வந்து z term. z term எப்படி இருக்கு? 1 விட சின்னதாக இருக்கு. இது என்னது? z term. இந்த z term வந்து 1 விட சின்னதாக இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ இந்த ரெண்டு f of zல வந்து இருக்கு. f of z என்ன இருக்கு பாருங்க? minus 1 by z plus 1 plus 2 by z plus 2. இப்போ இது ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் என்ன இருக்கு பாருங்க? z இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையுமே z வந்து அவுட் சைடில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ minus 1 by z into 1 plus 1 by z plus 2 into 2 வந்து அவுட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா z by 2 plus 1. ஸோ 2க்கு 2 cancel. ஸோ minus 1 by z 1 plus 1 by z whole power minus 1 plus 1 plus 1 by z by 2 whole power minus 1. ஓகேங்களா? ஸோ minus 1 by z இப்போ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் வரணும். minus 1 by z minus 1 plus 1 by z whole square minus next plus 1 minus z by 2 plus z by 2 whole square negative. இப்போ என்ன வரும்? minus 1 by z summation n equal to 0 to infinity alternative sign வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? negative whole power n கொடுக்கணும். next 1 by z whole power n. next plus இதனோட term என்ன இருக்கு பாருங்க? summation n equal to 0 to infinity minus 1 whole power n z by 2 whole power n. z by 2 whole power n. இதுதான் வந்து இந்த கண்டிஷனோட சொல்யூஷன் இது. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஃபார்முலா தான். அந்த ரெண்டு ஃபார்முலா அந்த கண்டிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லெஸ் தென் 1ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதும் டினாமினேட்டரில் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும். கான்ஸ்டண்ட்டாக இல்லை வேரியபிளான்னு பார்க்கணும். கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த எஃப் ஆஃப் இசட்டில் கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வரணும். வேரியபிளாக இருந்தால் வேரியபிளை அவுட் சைட் கொண்டு வந்துட்டு அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் சமேஷன் n equal to 0 to infinity வரும். ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும்போது மட்டும்தான் என்னது? நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் என்னன்னு வரும். அப்புறம் வேறு என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்முக்கு பவர் என்னன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி 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 சிம்பிளான ப்ராப்ளம்ஸு. சிம்பிள் மெத்தடு. கண்டிப்பாக வந்து M2ல தாராளமாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். ஓகேங்களா?